அதே மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள், கரூர் மாவட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் அவங்களும் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க, ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, ஜிஹெச்சுக்கு அங்கே போயிருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இந்த விஷயங்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது, ஸ்ட்ரக்சரில் ஏற்றிட்டு போகும்போது இவங்க எல்லாருமே போயிருக்காங்க. போகும்போது தடுத்து நிறுத்திருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க. யார் நீங்கன்னு கேட்டோம்னா, நாங்கள் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் சொன்னோன்னா நீங்களும் உள்ளே போகக்கூடாது, உள்ளே யாரும் அலோடு இல்லை அப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே சொல்கிறாங்களே, ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாருமே ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கல, ஏன் எட்டி கூட்ட பார்க்கல, ஏன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எங்கே போயிட்டாங்க, ஏன் விஜய் வரல, இவ்வளோ கேள்விகள். விஜய்னா ஏன் வரலன்றது அவரே ஓப்பனாக அவரோட வீடியோவில் சொல்லிட்டார். அது வேலிடான ரீசன். அவர் வந்திருந்தா இதுக்கு மேலே ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் அங்கே பேசும்போதே நிறைய செருப்புகள் பறக்குது, நிறைய பேர் அசிங்கசியமாக திட்டுறாங்க. பேக்லேருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு, இவனுங்க சிரிச்சிங்கன்னே அசிங்கசியமாக திட்டுறாங்க விஜய் அண்ணன். ஸோ யார் ஒரு தொண்டனா ஒரு தோழனா இருந்தால் அந்த இடத்துல செருப்பு எடுத்து வீசி இருக்க மாட்டாங்க. 2-3 கொஸ்டின்ஸ் வருது. அட்டென்ஷன் ஷீக் பண்றதுக்காக அங்க நிறைய பேர் மயக்கம் போட்டது விஜய் எனக்கு தெரியப்படுறதுக்காக செருப்பை வீசினாங்க. அப்படி இருக்கவன் எப்படி அசிங்கமா திட்டுவான்? செருப்பை வீசுறாங்க, இங்கேருந்து கிளம்பி போடான்றாங்க, ஊரை விட்டு போடான்றாங்க. இந்த ஆடியோலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. எக்ஸ்லையும் இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் பயங்கர வைரலாக சுற்றிட்டு இருக்கு. அப்படி எப்படி சவுண்டு விட்டுருப்பாங்க? ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஹாஸ்பிட்டல் உள்ள போகிறாங்க, திமுக சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே போகிறாங்க, அன்பில் மகேஸ்வர் அது இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா, ஏன் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அவங்க உள்ளே வரும்போது ஏன் தடுத்தாங்க? எதனால் தடுத்தாங்க? இதை நான் சொல்லலை, இப்போவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதியாக சொல்கிறேன். இது என்னோட கருத்துக்களே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற பசங்க பேசின விஷயங்கள் ப்ரெஸ்ஸு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க, எங்களை உள்ளே விடலைன்றாங்க. ஸோ இதுக்கு யார் பதில் சொல்லுவா? முனைப்பவங்கள் தாண்டோன்னே அவரை வந்து உள்ளே போக சொல்லிட்டாங்க. அவர் வெளியே உட்காந்து லைட்டை போட்டு பாதி மக்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியிருப்பாங்க. அவர் உள்ளே போனனால தான் மக்கள் பின்னாடி இருந்த மக்கள்லாம் முன்னாடி வந்துட்டாங்க. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் காரணம். பொருள் போனா போயிட்டு போதுனே, உசுறு போயிடுச்சு, அது தப்பு இல்லைண்ணே. ஏன்னா எங்க மேல ஒரு தப்பு கூட கிடையாது. எங்களால முடிஞ்ச அளவுக்கு நான் மக்களை காப்பாத்தானே பார்த்தோம். சரிங்களா? நான் என்ன சொல்றேன், ஒரு உசுரை காப்பாத்தினேன். சரி, என் உசுரை பணம் வச்சு நான் ஒரு உசுரை காப்பாத்தினேன். ஏன் மனவழி என்னன்னு எனக்கு தெரியும். ஜிஹெச் போனாங்க, நாங்க போன வழி எங்களவே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நாங்க வெள்ள சட்டை போட்ட மாதிரி யாரு என்னன்னு கேக்குறாங்க. எங்க இருந்து வரீங்க, எந்த கட்சியில வரீங்க கேக்குறாங்க. எல்லாமே அவங்க ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க அவங்க எல்லாம். சார் டிச்சி ரைட் சைடுல உள்ள டிச்சியை மூடவே இல்லை சார். லெஃப்ட் சைடுல இவ்வளவு பெரிய ஒரு ஆள் உழுவுறதுக்கு குழி, அதில் 5 பேர் விழுந்தாங்க. நாங்கள் தூக்கி விட்டோம், நேர்ல இருந்து நாங்கள் தூக்கி விட்டோம் சார். அவ்வளோ ஒரு பொது கூட்டம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு மூடணுமா கூடாதா? இதுக்கு முன்னாடி ஏடிஎம் கூட மீட்டிங் நடந்துச்சு, அப்பயும் மூடல, இப்பவும் மூடல. அவ்வளோ லைட் ஹவுஸ் இவ்வளவு பிரச்சனை மூணுமா போனாங்க. 4 இடம் கேட்டேன் சார். செங்கமேடு, சர்ச்சுக்கானரு, பழைய ஜிஹெச் ரோடு அப்படியே லைட் ஹவுஸ் வந்துருப்பாங்க. எல்லா மக்கள் அப்படி அப்படியே எங்க அவுட்ல வச்சுட்டு எல்லா மக்களும் மொத்தமா ஒண்ணு என்னென்ன ஆகும்.